श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् नालावदि अध्यायं 16वदि श्लोकम्। घृतात् परं मण्डमिवाति सूक्ष्मम् ज्ञात्वा शिवं सर्वभूतेषु गूढम् विश्वस्यैकं परिवेष्टितारम् ज्ञात्वा देवं मुच्यते सर्वपाशैः। கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணாடி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு கேள்வி கேட்குறது. ஒருத்தனுக்கு பார்வை இல்லை, அவனுக்கு இன்னொரு கண்ணாடி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜ்ஞா சாஸ்திரம் கிம் கரோதி. ஒருத்தனுக்கு ஸ்வயம் பிரஜ்ஞை கொஞ்சம் கூட இல்லை. ஸ்வயம் பிரஜ்ஞான்னு சொன்னால் காமன் சென்ஸு, விவேகம். காமன் சென்ஸு விவேகமே கொஞ்சம் கூட இல்லாதவனுக்கு சாஸ்திரம் முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஒருவேளை சாஸ்திரம் நான் எவ்வளோ பெருசாக தெரியுமா, நான் என்னோடய பெருமை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு குரு சொன்னானோ, சாஸ்திரமே ஒரு வேளை சொன்னதை நான் வச்சுக்கோங்க, அவனுக்கு சாஸ்திரம் என்பது ஒன்று இருக்கு, அது கடவுள்னால தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பரம பிரயோஜனப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தோண வேண்டாமோ? அதனால தான் நிறைய பேர் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு, சத்சங்கம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, சமயம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் விவேகம் ரொம்ப முக்கியம். விவேகம்னா பல விஷயத்தில் விவேகம் உபயோகப்படுத்துகிறோம். எனக்கு பரம பிரயோஜனம் என்னன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னா, ஞாயிறனுக்கு டிவி தான் எனக்கு பரம முக்கியம், வேறு பல விஷயங்கள் தான் பரம முக்கியம். ஏன்னா சண்டே வச்சுருக்கோம் ஒரு கிளாஸ், நல்ல சௌரியமான சமயம்தான் 11 மணி. ஆனால் வரமாட்டான். சரி, ஆனால் நம்ம விவேகம் இருக்கிறவங்க, சாஸ்திரத்தை நேசிக்கிறவங்க, விரும்புகிறவங்க, ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து உபனிஷத்து கேட்டுட்ருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் சொன்ன இந்த 3-4 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அது ஞாபகப்படுத்திட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். ஒரு ஸ்லோகத்தில்
இந்த சாஸ்திர ஞானம் என்னது? லௌகிக ஞானம் இல்லை, பாரமார்த்திக ஞானம். சாஸ்திர ஞானம் என்னது? என்னறிதல் பரமாத்மா அறிதல் ஒன்றுதான். ஆத்மனை உணருது, பரமாத்மானை உணருது, கடவுள் நினைது ஒன்றுதான். இந்த விஷயத்தை யாரு கிரகிக்கிறானோ கேட்குறானோ குரு உபதேசம் மூலமாக அவனுக்கு அத்தியந்த சாந்தி ஏதி ஞான பலம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஞானம் என்னன்னு இது நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னு இந்த பலம் வராது. ஞானம் நான் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கேன். ஐயையோ, ஏதோ 4-10 கதை கேட்டால் அந்த மார்கழி மாதத்தில் கேட்டது போல் நல்ல ஜென்மம் கிடைக்கும், நல்ல இடத்துக்கு போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், புண்ணியம் இதெல்லாம் கிடையாது கதை. அடுத்த ஸ்லோகத்தில் மிருத்யு பாஷாத் சினத்தி, மிருத்யு பாஷான் சினத்தி. இவனுக்கு மிருத்யு பயமும் கிடையாது. மிருத்யு மற்றொரு சரீரத்தில் மறுபடியும் பிறந்து அங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் சாவனை பற்றி பயந்து அப்புறம் திரும்பி செத்து போவான். இவன் பயந்துட்டானும் பயப்படலைனாலும் போவான். ஆனால் இன்னொரு சரீரத்தில் இதே மாதிரி பயப்படுவானே, அது ஞானம் வந்தவனுக்கு இனிமேல் இருக்காது. அப்புறம் இருக்கோ இல்லையோ, இங்கே கச்சிதமாக இப்போ எனக்கு மிருத்யு பயம் போயிடுது. அதுதான் முக்கியம். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு பலம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, முச்சதே சர்வ பாஷைஹி. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப இன்டர் கனெக்டடு. நல்லா சிந்திக்கக்கூடிய, நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய விஷயங்கள். மிச்சமெல்லாம் நமக்கு வேறு என்ன உதாரணம் கொடுத்தாங்க? இந்த 16வது ஸ்லோகத்தில் நெய் உதாரணம் கொடுத்தாச்சு. பாலுக்கு உள்ள நெய் இருக்குது, ஆனால் நமக்கு காணும். அப்புறம் தெரிது வரும், நெய் இருக்கு வருமானே, ஏன் யாரோ எடுத்தாங்க, இது முன்னாடி எடுத்து காமிச்சிட்டாங்க, நானும் அப்புறம். ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணால் நெய் வந்துச்சுன்னு தெரியுறது. அதே போல் தான் இங்கே ஸ்ரவண மன நிதித்தியாசன ப்ராசஸ் மூலமாக நான் பிரம்மனை, பிரம்மம் தான் சத்தியம்னு கண்டுபிடிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அதனால் சர்வ பாஷைஹி, இங்கே கர்மா வேறு பந்தம் எதுவுமே இனிமேல் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு பார்க்க போகிற 17வது ஸ்லோகத்தில் இன்னொரு புதுசாக ஒன்று சொல்ல போகிறாரு. அது இப்போவே சொல்லிடுவேன். கடைசியில் என்னன்றீங்க? அமிர்தாஸ்தே பவந்தி, அமிர்தத்தினை அடையுவான். அப்படி என்னன்னு கூட ஸ்லோகம் ஆரம்பித்து நான் விவரம் கொடுக்குறேன். பல வாட்டி சொல்லியிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். அப்படி முக்கியமான கருத்துகள், அழகான ஸ்லோகங்கள் 17வது ஸ்லோகத்தின் படிக்கிறோம். இப்போது ஏஷ தேவோ விஸ்வகர்மா மகாத்மா சதா ஜனானாம் ஹ்ருதயே சந்நிவிஷ்டः. ஹ்ருதா மனீஷா மனசாபிக்ளுப்தः. ய ஏதத்விதுः அமிர்தாஸ்தே பவந்தி. இங்கே பிரம்மம் அப்படின்னே பதத்தினை உபயோகப்படுத்தாமல் வேறு பல வகையான பதங்களை உபயோகப்படுத்திட்டு
இன்னொரு பக்கம் சகுண ஈஸ்வரனாகவும் நீ பாவிச்சு எடுத்துக்கிட்டானும், இந்த விஷம் மொத்தம் ஈஸ்வர ஸ்வரூபம்னு எடுத்துக்கிட்டானும், நாமரூபம் இதெல்லாமே அதே உனக்கு பரம சத்தியத்துக்கு அரூப பிரம்ம ஜானத்தினு உனக்கு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும். அதனால் இங்கே தேவஹா சிவஹா இந்த மாதிரி பதங்கள் தான் உபயோகப்படுத்துகிறாரு உபனிஷத்தானா கூட. ஆத்மா பரமாத்மா பிரம்ம அப்படி கூட உபயோகப்படுத்தலை. ஆனால் இப்போ இன்னைக்கு இதில் மகாத்மானே பதத்தின் உபயோகப்படுத்தப்பட்டது. நான் ஒரு பதம் கொஞ்சம் முக்கியத்தினால வரிசையாக சொல்லுவேன். என்னன்னா, இந்த முதல் பதம் மகாத்மன், தேவன்னா தேவதா, தியோதனாத் பிரகாஷத்வாத் தேவ. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற தேவ இந்திரனும் சந்திரனும் வருணனும் வாயு அக்னி போல் தேவ இல்லை. எல்லா தேவதர்களுக்கு தேவன் சிலவாட்டு அப்படியெல்லாம் சொல்லப்படுது. தேவானாம் தேவகா. அப்போது இங்கே மகாத்மன் தேவகா இவர் விஸ்வகர்மானே பதம் கூட இருக்கு. புராணத்தில் இன்னொரு விஸ்வகர்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பலதெல்லாம் கட்டிட்டார், அது கட்டிட்டார், இது கட்டிட்டாருன்னு புராணத்தில் வரும். நம்ம பாண்டவர்கள் அங்கே மயசபை கட்டினது கூட அவர் தான். அதே இந்திரசபா, அது பேர் மயசபான்னு கூட சொல்லப்படுறது. என்ன மாயா இருக்குது அதில். மயன்னால் கட்டப்பட்டது இன்னொன்று. மேபி அது மயசபா, இது இந்திரசபா இருக்குல்ல. மொத்தத்தில் நிறைய மேஜிக் இருக்கும் அங்கே. அதெல்லாம் சினிமாவில் பார்த்தோம் நம்ம. என்னையோ விஸ்வகர்மனால் டிசைன் செய்யப்பட்டு அப்படின்னா எல்லா தொழிலாளிகளுக்கும் இப்போ கூட அந்த ஒரு நாள் விஸ்வகர்மா டே அப்படின்னு சொல்லி ஆராதிச்சு த ஃபஸ்ட்டு லேபரர் அதுக்கப்புறம் எல்லா தொழில்களும் அவருக்குள்ளேருந்து வந்துச்சு எல்லாமே. அதனால் விஸ்வகர்மா. ஆனால் இங்கே அந்த விஸ்வகர்மக்கு கர்த்தா பிரம்மதேவன். நமக்கு புராணம் சாஸ்திரம் சொல்கிற வரைக்கும் பிரம்மதேவன் முதல் ஜீவன். அதுக்கப்புறம் சிருஷ்டியில் அவர் பண்ண தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் பிரஜாபதிகளும் மனுகளும் அப்படி வரும்போது இந்த விஸ்வகர்மா ஒரு ஹையர் ஆர்டர் ஆஃப் ஜீவா பீயிங். இப்போ இங்கே சொல்கிற இந்த விஸ்வகர்மா இவருக்கு முன்னாடி இன்னொருத்தரும் இவன் வாழ்க்கின இன்னொருத்தர் யாரும் அப்படி கிடையாது. இவரை நீ சொன்னால் நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. அவளனே சொல்லிக்கலாம். அவனும் இவளனே கூட வேண்டாம். விஸ்வகர்மா தேவா. ஏன்னா இதுக்கு ஜெண்டர் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸ்திரீலிங்கம் புருஷலிங்கம். அப்படிப்பட்ட விஸ்வகர்மா இங்கே சொல்லும் போது நம்ம வேறு உபனிஷத்தில் படித்தது போல் ஞாபகப்படுத்திக்கணும்னா நிமித்த உபாதான காரணம் முண்டகோபனிஷத்தில் படித்தோம். அப்படின்னா பொருளும் அவரே தான், பொருளை உருவாக்கினதே அவரே தான், அது நீ எங்கே எப்படி வைக்கணுமனே பிளான் போட்டு இன்ஜினியரிங் அவரே தான். ஞாபகம் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அவரே மணல், அவரே செங்கல், அவரே இரும்பு, அவரே ஜலம், அவரே இன்ஜினியரு கான்ட்ராக்டரு எல்லாமே எல்லாமே பண்ணி கடைசியில் இது சரி ஏதோ கட்டிட்டார் சார், அதில் போய் அவரே தங்குறார். இந்த அவரனே இந்த பொருள் இது அனந்தமான பிரம்ம சைத்தன்யம். நம்ம பேசுகிறத வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே பேதமே வராது. அதனால தான் எல்லாமே உனக்கு அனுபவப்படுறது எல்லாமே கூட கடவுள் தான்.
நேற்றுக்கு பகவத்கீதை பேசும்போது த வேர்ல்ட் இஸ் ஜகத்து உலகம் கடவுள் தான். உலகம் வேறே கிடையாது, கடவுள் வேறே கிடையாது. அந்த பாவனை நல்ல திருடமாக வரத்துக்கு புரியறதுக்கு தான் விஸ்வரூப தர்ஷன யோகம் பல இடத்துல சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே கூட நீ என்ன பண்ணுறியோ ஒன்றும் அனே ஏக வஸ்துவுக்கு வந்துடணும். பலது இருக்க வேற்றுமை இருக்குன்னு பிரமனை விட்டுடணும். எப்படி விட்டுட போறியோ விட்டுடும். ரொம்ப லேசாக சுலபமாக ஒரு செலவு ஒரு சிரமம் இல்லாமல் நீ தூக்கத்தில் பண்ணிகிட்ருக்காது. நினைவில் அறிவுனால் புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கணும். வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ விஸ்வகர்மா, அப்புறம் தான் மகாத்மா பதம். மகாத்மான்னா இங்கே பரமாத்மான்னு எடுத்துக்கணும். இந்த மகாத்மானே பதம் பகவத்கீதையில் அர்ஜுனன் இப்போ நடந்து கொண்டிருக்கிற 11வது அத்தியாயத்தில் உபயோகப்படுத்துகிறார். கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன். நீ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாத்மா, சர்வத்துக்கு ஆதாரபூதம், சர்வஜ்ஞன், நீ அப்படிப்பட்ட சர்வத சர்வக அங்கே கீதையில் சொல்லும்போது ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒன்று எப்படி ஒருத்தன் நமஸ்கரிக்காமல் இருப்பான்? நமஸ்கரித்து தான் ஆகணும். கஸ்மாத் தே நான் நமேரன்னா, ஏன் அவங்க நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. நமஸ்காரம் பண்ணதுன்னு ஒரு நமஸ்காரம் இல்லை, நீ சொல்கிறது கேட்பாங்க, நீ கொடுத்த சாஸ்திரம் படிப்பாங்க, நீ எல்லா இடத்துலும் இருக்க நீதான்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான கருத்து நேற்று சொன்னதே, உலகம் மொத்தம் கடவுள் தான் అని சொல்லும்போதும் இங்கே அப்போ நான் అనేది எங்கே இருக்கு? நானே இல்லை. நானே இல்லாத போது என்னோடதான் இது எங்கே இருக்கு? ஆனால் நம்முடைய வியாபாரிக வாழ்க்கை மொத்தம் இந்த நான் என்னோடது, நான் என்னோடது, ஒரே குழப்பம், ஸ்ட்ரகிள். பட் அது புரிஞ்ச ஸ்ட்ரகிள் இருக்குமா? இல்லைன்னா அப்படி சொல்லாத. அதனால தான் சொல்கிறதே பயம். அதனால தான் 11வது அத்தியாயமாக பகவத்கீதையை உபனிஷத்தை இப்படியா படிக்கணும், இதெல்லாம் வேண்டாம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், சுற்றிட்டு வருவேங்க, இப்படியெல்லாம் பண்ணுவான். ஏன்னா உலகம் అనేది கிடையாது, கடவுள் தான் இருக்கார். அப்போ நான் అనేది கேன்சல் ஆகிடும், என்னோடது అనేది கேன்சல் ஆகும். அப்போது விவகாரத்தில் ஜாகிரதையாக விவகரிப்பேன். இந்த அகங்காரம் மமகாரம் அது ரெண்டு தானே சர்வ அனர்த்தத்துக்கு காரணம், அதே ரெண்டு தான். அதனால் மகாத்மன். சரி, கிளியராக சொல்கிறேன் பாரு. உங்கள் மாஸ்டர் குரு ஏதோ கீதா ரிஃபர் பண்ணி அது ரிஃபர் பண்ணி சொல்கிறது அது புரிஞ்சுக்கோ. எப்பவுமே எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தில் நிவசிச்சிட்ருக்கிறார். இப்போ அவர் நிவசிச்சிட்ருக்கிறாருங்கன்னு சொன்னால் அப்போ நான் இல்லைன்னு தானே அர்த்தம். விஷயம் புரியணும். இல்லை சார், ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் வேலை ஷேர். அங்கே அவ்வளோ இடம் இல்லைப்பா. அங்குஷ்ட மாத்திர புருஷ ஹிருதயே மத்தியே ஆத்மனி திஷ்டதி. அவ்வளோதான், இடம் இல்லை. சிங்கிள் பெட்டு கூட இடம் இல்லை.
அதுக்கப்புறம் ஷேரிங். சதா ஜனானாம் ஹிருதயே. ஹிருதயன்னா அந்தரங்கம், அந்தக்கரணம், புத்தி. உபனிஷத்து நமக்கு இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்னு சொல்லி அந்த அதுதான் மனசு. அது எங்கே இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். என்னை நெஞ்சு துடிக்கிறது அவன் எனக்கு நீங்கள் தொற்று இல்லையா? இங்கே கூட இல்லை, ஆக்சுவலாக இங்கே தான். அங்கேயா இங்கேனே இதை அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது வேதாந்தம் படிக்கிறவங்க. அப்புறம் சொல்கிறவங்கள அது நிறைய பேர் தெர் இஸ் ரைட் சைடு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டு, இதெல்லாம் போய் சங்கரர் வேதாந்த அவர் மட்டும் அத்தனை ஹார்ட்டெல்லாம் கிடையாது. உபனிஷத்து சொல்கிறது ஒரே அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்டு தான். அந்த இடத்துல தான் மனசுக்கு கேந்திரம். அங்கிருந்த நாடிகளனே அல்லான்னு சொல்லி எல்லாம் விவரணம் எப்படி சொன்னாலும் கனெக்ஷன் அங்கே தான் சென்டர். அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் அந்த பக்கம் கிடையாது. சரி, சந்நிவிஷ்ட. விஷ்ட சன் நிவிஷ்ட. சந்நிவிஷ்ட ரொம்ப பக்காவா கன்ஃபார்ம்லி எல்லாருக்கும் இடத்துல எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாமா? டாக்டர்கிட்ட போய் கேட்கலாமா? வேறு யாராவது அவர் யாரோ எல்லாம் கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் காட்டுவாராமா? சித்தராமா அவர்? யாருன்னு கேட்க வேண்டாம், எங்கே போக வேண்டாம், யாரும் சொல்ல முடியாது, யாரும் காட்ட முடியாது. உனக்கே தெரியும் நான் 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 நான். அதனால தான் நம்ம ரமணர் ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம். இப்போ வரப்போகிற 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த ஸ்லோகமுடைய அர்த்தம் அதில் எல்லாம் இருக்கு. அதில் இருக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஹிருதய குஹர மத்தியே ஹிருதயே சந்நிவிஷ்ட கேவல பிரம்ம மாத்திரம். பிரம்மன்னா புரியலையா? அகம் அகமிதி நான் நானனி சொல்லி யாருக்கு தெரியல, யாருக்கு தோணலை? சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. அதுதான் சைத்தன்யம், ஆத்ம. அது இப்போ யார் புரிஞ்சுக்குவானோ? எப்படி புரிஞ்சுக்கிறது? பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கலாம். அதனால் அடுத்த 2 வரி ரொம்ப முக்கியம். 3 ஹிருதா மனிஷா மனசா அபிர்க்ளுப்தா. உணர முடியும், சாட்சி ரூபமாக தெரிவிக்கப்படுறது உனக்கே. நீ நீ நினைக்கிற அந்த நான் தோணுறது தான். அது ரொம்ப லேசாக எடுத்துக்காது, அதுக்கு ஒன்றும் கலரிங் பண்ணாது. அந்த நான் அதுக்கு எந்த ஒரு கலவடம் கிடையாது. அங்கே நம்ம அது புரிஞ்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த விசேஷணங்களும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஹிருதயத்தில் இருந்து அது வியக்தமாகிறது. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, புலங்கள், மனசு, இந்த சரீரம், அதெல்லாம் வேறு வேறாக இருக்கும். அதுவெல்லாம் வேறு வேறாக இருக்கும். அதனால் இப்போ இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் இப்படிலாம் முடியறதுக்குள்ளே நம்ம கச்சிதமாக சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா 12 மணி வரைக்கும் விடமாட்டேன் நான்.
அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மா. கொஞ்சம் ஆழமாக விசாரிப்போம் பதம் பார்த்துக்கிட்டே. ஹிருதா புத்தி மூலமாக இல்லை புத்தி மூலமாக, ஏன்னா மனசு பதம் வேறு இருக்கு. ஹிருதயம் இங்கே உனக்குள்ளே, எனக்குள்ளே உன் புத்திக்குள்ளே, புத்தி மூலமாக. அப்புறம் மனிஷா அப்படின்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் ஒழுங்கா பண்ணி, இந்த மனிஷானது விவேகமும் அறிவும் ஏற்பட்டவனுக்கு பேர் மனிஷா. அதனால்தான் மனிஷா பஞ்சகம். அப்படின்னா நேத்தி நேத்தி இதில்லை இதில்லை இதில்லைன்னு சொல்லி நெகேட் பண்ணி உறந்த இல்லை. மனிஷான்னா சாதன சதுஷ்ட சம்பத்தி நல்லா வச்சுக்கிட்டு ஸ்ரத்தா பக்தியோட ஸ்ரவணத்தனை ஒழுங்கா பண்ண அந்த மனிஷி, அந்த மனிதன். அப்புறம் மனசா பாருங்க, புத்தி உள்ள, புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு, அதுக்கு புத்தின்னு உபயோகப்படுத்தணும்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தெளிவு வந்துச்சு, கிளாரிட்டி வந்தது. அப்படிப்பட்ட அந்த வித் கிளாரிட்டி இன் த மைண்ட், மனசா அங்கே சாட்சி ரூபமாக இருக்கன்னு அவிக்லுப்தா தெரியப்படுறது, உணர முடியறது. ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்ரம் அஹமஹமிதி சாக்ஷாதாத்மரூபேண பாதி ஹ்ருதி விஷ மனசா. ஹ்ருதா மனசா, ஹ்ருதி விஷ மனசா சஞ்சின்வதா மனிஷா மத்யதாவ. அதுக்கப்புறம் டெக்னிக் அவர் ரெண்டு சொல்கிறார். பவனச்சலன ரோதாத், அப்படி உள்ளுக்குள்ளே போய் சாட்சி நானுன்னு தோணுறது என்ன, அது எங்கன்னு மூச்சுன்னு கவனிக்க ஆரம்பித்து பிராணத்தினை கொஞ்சம் அப்படி நிதானம் பண்ணதுக்கப்புறம் பவனச்சலன ரோதாத் பண்ணி ஆத்மனிஷ்டோ பவத்வம், உன்னை ஸ்வரூபத்தில் நீ நில்லு, உணர்ந்து நில்லு. அங்கே நிஷ்டோத்பவத்துவம், நீ அப்படி ஆயிடு. அந்த எல்லாம் இதிலிருந்து எடுத்து அங்கே சொன்னது தான். ஹிருதா மனிஷா மனசா. பொதுவாக சாஸ்திரத்தில் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த மனிஷான்னு வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பேன் உபனிஷத்து கிளாஸில். தபசா ஸ்ரத்தா, ஸ்ரத்தயா மேதா, மேதயா மனிஷா, மனிஷயா மனஹ, மனசா சாந்தி, சாந்தேன ஆத்மா வேதயதே. இங்கே 2 தான் 3 தான் வேர்டு, ஆனால் இங்கே நிறைய பார்த்தோம். முதல்ல தபஸா, தபஸன்னு என்ன? ஸ்ரவணம்னு அர்த்தம். ஸ்ரவணம் எப்படி பண்ணோம்? ஸ்ரத்தையா. ஸோ தபஸ் இருந்த ஸ்ரத்த நல்லா வளரும். ஸ்ரத்த ஸ்ரவணம் பண்ண பண்ண மேத வளரும். மேத மூலமாக நீ நல்ல விதமாக திங்க் பண்ணக்கூடிய மனிஷா ஆயிடுவே. அப்போதான் உனக்கு நிஜமாக மனுஷனை கூப்பிடலாம், உனக்கு மனசு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மனசில் தான் சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். அந்த சாந்தியோடு இருக்கிற மனசு மூலமாக தான்
உனக்குள்ளேயே நீ அணி சொல்லி ஆத்மா வேதயத்தே. எவ்வளோ அழகா உபனிஷத் சொல்லுது பாருங்க. அதனால இப்படி பண்ணி இந்த விதமாக ஏதத் விதுஹு, யார் இப்படி ஒருத்தனம் இந்த ஏதத் விதுஹு ஏதாவதேவ விதுஹன்னு சேர்த்துக்கணும். பிருஹதாரண்யகோபனிஷத்து இப்படி கன்க்ளூஷனில் இருக்கையா, வேதாந்த பாகம் முடிஞ்சு அதுக்கு இப்போ ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்குறோம். சந்நியாச பாஷ்யம் பார்ட் 1 பேசப்பட்டது. அங்கே யாக்ஞவல்யர் மைத்ரேயை கேட்டால், மைத்ரேயி பாரு, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏதாவதேவ. அதுக்கப்புறம் நீ ஒன்றும் கேட்கறதுக்கு ஏதாவது பண்ணணும் ஒன்றும் வேண்டாம், இவ்வளவுதான் இவ்வளவுதான். அப்புறம் அந்த நேத்தி இது கிடையாது இது கிடையாது இது கிடையாதுன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பிருஹதாரண்யகத்தில் 4 வாட்டி வரும். அந்த உபனிஷத்து ரொம்ப பெரிய உபனிஷத்தாமா, அப்படியேமா இப்படியாமா, அது எனக்கு புரியுமா, அப்படி இல்லை. தினந்தோறும் அந்தந்த கிளாஸ் எதெல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படுறதோ அதை அப்படியே ஒழுங்க ஸ்ரத்தையோடு கேளுங்க. திரும்பி இன்னொரு வாட்டி என்னோடய வாழ்க்கையில் நான் பிருஹதாரண்யக உபனிஷத்து பேச போகிறதில்லை, முடியாத விஷயம் அது, அப்படி இல்லை. அதனால் பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஸ்வயம் பிரக்ஞன் இல்லாதவனுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுவான்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஏதத் விதுஹு, அவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த பாயிண்ட் முக்கியம். விதுகுன்னா தெரிஞ்சுக்கிறானோன்னா புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அது கூட திரும்பி தெரிஞ்சுக்கிட்டான்னா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டா சார், எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டா சார், எங்கே பார்த்தா சார், அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு அமிர்தாஸ்தே பவந்தி, அவங்க தெரிஞ்ச அமிர்த ஸ்வரூபர் ஆகிடுறாங்க. இந்த அமிர்தம் అనేది புராணத்தில் பேசுகிற, இந்திரலோகத்தில் பேசுகிற, அங்கங்கே பேசுகிற இந்த அமிர்தம் மதனம் கடல் இதெல்லாம் கதை கிடையாது. சரியா? இந்த இடத்துல கிடையாது, அங்கே ரிலேட்டிவ்லி இருந்தால் இருக்கலாம். ஏதோ ஒரு நாட்டில் அந்த பிராந்தி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் விஸ்கி பிராந்தி இருக்குது, அது இங்கே யாருக்கும் கிடைக்காது. ராயல் விஸ்கி, சாரி பேர் சும்மா வைப்பான், பட் ரியல் ராயல் விஸ்கி ராயல் பிராந்திகள் இருக்கு. அது சாதாரண மனுஷனு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை. கேள்விப்பட்டிருப்போம். அதே போல தான் அமிர்தமும் இந்திர லோகத்தில் ஒரு குடிக்கிற ஏதோ ஒரு சமாச்சாரம், குடிக்கிற சாமான், அதுக்கு இந்த அமிர்தத்துவம். இங்கே ரியல் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் அது ரிலேட்டிவ் தான். இந்திரனே சாஸ்வதம் இல்லை, பிரம்மனே சாஸ்வதம் இல்லைன்னு சொல்லும்போது பிரம்மாஜி, அப்புறம் அமிர்தம் என்னத கதை. அதனால் பாகவதம் அமிர்தம் கம்பேர் பண்ணும்போது சுகர் ஏய் போடா இந்திரா, நீ கொண்டு செம்பு அந்த அமிர்தம் எடுத்துக்கிட்டு திரும்பி கிளம்பிப்போ. பாகவத அமிர்தம் கதாமிர்தம் கேட்குறதுக்கு உனக்கு லாய்க்கு இல்லை, தகுதில்லை, சாரி, விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப்னு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் முன்னாடி. அவங்க போயிட்டாங்க. அதனால் அமிர்தம் இங்கே மிருதம் இல்லாத அமிர்தம், மரணரகிதம், நாசனரகிதம், அவிநாஷிது தத்வித்தே. கீதையில்
ஏன சர்வமிதம் ததம். அது புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த படித்த இந்த ஹுருதா மனிஷா இந்த வரி இருக்க பார்த்தீங்களா, இது இன்னொரு அடுத்த 2 ஸ்லோகம் கழிச்சு வர ஒரு வரி, அந்த 2 வரி சேர்ந்து கட்டோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்தில் 2வது வரி இங்கே சொல்லப்பட்டது, முதல் வரி வந்து அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வரும். அது அப்போது கூட இது ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த விஷயம். சரியா? இப்போவே வரும். இதுதான் இதோடைய ஆழமான அர்த்தம். இங்கே 18 படிச்சுட்டு கொஞ்சம் அந்த விஷயத்தினு இந்த விஷயத்தினு சேர்ந்து கொஞ்சம் கடையிறோம், மர்தனை பண்ணுறோம். And all says, so be ready to sleep. நீங்கள் அனாலிசிஸ்ன்னு சொல்லும் போதில் நாங்கள் தூங்கிடுவோம். யதா தமஸ்தன்ன திவான ராத்திரிஹி ந சன்ன சாசச்சிவ ஏவ கேவலஹ ததக்ஷரம் தத் சவிதுர்வரேண்யம் பிரக்ஞா ச தஸ்மாத் பிரஸ்ருதா புராணி. ஒரு துரதிருஷ்டகரமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்ஃபார்ச்சுனேட் திங், என்னுடைய முகம் எவ்வளோ அழகாக இருந்தால் கூட என்னுடைய முகத்தில் நான் பார்த்துக்க முடியாது கண்ணாடி இல்லாமல். பிறந்தப்புலேருந்து ஒருத்தனும் கண்ணாடியே பார்க்கல, அவனோட முகத்தினை ஜலத்தில் கூட பார்த்துக்கல. அவனுக்கு எப்போதான் அவனுடைய முகம் இப்படி இருக்குன்னு தெரியும். ஜாக்கிரதை கேட்கணும். ஜஸ்ட் நினச்சிக்குங்க. பட் காட்டில் இருக்கிற யாரோ அவனுக்கு கூட ஏதோ சமயத்தில் ஜலம் குடிக்கிறதுக்கோ கிணறு கிட்ட போகும்போதோ ஓரளவுக்கு அவனுடைய மூஞ்சி அவனுக்கு பார்த்தா, அப்போ கேள்வி இப்படி கேட்பேனே, பிறந்தப்பனந்து பார்வை இல்லை, கண்ணு தெரியாது, அவனுக்கு அவன் மூஞ்சி எப்படி இருக்குமோன்னு எப்படி தெரியும்? இன்னும் ஃபன்னியாக கேட்கணும்னா, சரி நான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டா என்னோடய மூஞ்சி இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அது உன்னுடைய மூஞ்சி தானே, என்ன கேரண்டி? தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இல்லையா? சப்போஸ் 3 பேர் நின்றுட்டோம் கண்ணாடி கிட்ட ஒரே வாட்டி, அதில் எந்த மூஞ்சி உன்னோடது? போதும் கன்ஃபியூஷனுக்கு. இல்லை, என்ன கேரண்டி? இப்போது முதல் தடவை கண்ணாடி பார்க்குறான் ஒருத்தனும், உடனே இந்த பக்கத்தில் 3 பேரும் நின்றுருக்காங்க, மொத்தம் 4 பேர் பார்க்குறாங்க. அவனுக்கு கன்ஃபியூஷன் தானே, இதில் எது என்னுடைய ஃபேஸு? அப்போ ஏதேதோ பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. கேள்வி என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான விசாரணை. நான் ஆத்மாவாக இருந்தால் கூட, நான் அழகான மூஞ்சி வச்சிருந்தா கூட, கண்ணாடி அனே ஒரு சப்போர்ட் இல்லாமல், உபாதி இல்லாமல் என்னை மூஞ்சி எப்படி நான் பார்த்துக்க முடியாதோ, நான் ஆத்மா అనేది தெரிஞ்சுக்கிறதுக்கு, వ్యక్తப்படுறதுக்கு, உணர்றதுக்கு இந்த சரீரம் அనే கண்ணாடி எனக்கு உதவி பண்ணுறது. அதனால தான் மனசா மனிஷா விருதா இதெல்லாம்
திஸ் இஸ் a very very beautiful good instrument. அதனால் இது இருக்கும்போது உபயோகப்படுத்திட்டு ஒன்று நீ உணரு. என்ன இது இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. என்ன ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை, பிரம்மனுக்கு ரூபம் இல்லை, கான்ஷியஸ்னஸுக்கு ரூபம் கிடையாது. கரண்ட் போல் அது எரிஞ்சு சுற்றிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கோ கரண்ட் అనేది ஏதோ சக்தி இருக்கேன்னு. அது இங்கெங்கோ வெளியில் தெரிஞ்சுக்கிறது வேண்டாம். இங்கே எவ்வளவு எவிடென்ட்னா இதுக்கு மேலே ஒரு எவிடென்ட்னா பக்கா சாட்சி. யார்? எனக்கு நானே சாட்சி சார். அதனால தான் சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. யாரும் டினை பண்ண முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. கரண்ட் போச்சுன்னா இருட்டில் அவங்க இருக்காங்களான்னு சொன்னால் உன்னால் சொல்ல முடியாது. நீ இருக்கியாப்பான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இருக்கேன் சார், அது என்ன சார் கேள்வின்னு கேட்பேன். என்ன அது அந்த கான்ஃபிடென்ஸ்? என்ன நீ இருக்கேன்னு என்ன எப்படி தெரியுது உனக்கு? தொட்டி பார்க்க வேண்டாம், கில்லி பார்க்க வேண்டாம், தெரியுது. நான் இருக்கேன், எனக்கு தெரியறது. அதனால் இப்போது ஆத்மா மனசுனாலையும் இந்திரியங்கள்னால புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இப்படியும் சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அப்புறம் என்னோடய மூஞ்சி நான் பார்த்துக்க முடியல. நிஜம்தான் இந்த கேள்வி. இன்னும் நிறைய இருக்கே. என்னோடய முதுகு நான் பார்த்துக்க முடியாது. நான் கண்ணாடி இருந்தால் கூட கஷ்டம்தான். இங்கே அர்த்தம் என்னன்னா அப்படி பார்க்க முடியல. ஆனால் இப்படி பார்த்த உடம்பு மொத்தம் பார்க்குறே இல்லையா? இங்கேருந்து அட்லீஸ்ட் பார்க்குறியா இல்லையா? ஓ, இந்த ஷோல்டர் மேலே தான் இந்த தலை இருக்கு, அந்த தலையில் தான் அந்த மூஞ்சி இருக்கு. இப்போது இதுக்குள்ளே தானே நானே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது இதுக்குள்ளே மட்டும் இல்லை, அப்படி லிமிட்டடாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அது இன்னும் நல்ல விசாரணை பண்ணி உணரு. அதனால் இது பார்த்து இதில் கண்ணாடி பார்த்தது போல், அதனால் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் என்னோடய மூஞ்சி எனக்கு தெரியாதது போல் பிரம்மனுடைய ஸ்வரூபம் இந்த சரீரமனே இந்த மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே நானு தோண வைக்கிறது. எதுக்கு இது சொல்கிறேன்னா, தூக்கத்தில் இந்த நான் கூட தோணலை, அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு தான் இது இந்த விசாரணை. தூக்கத்தில் நானுன்னு தோணலை, நான் எங்கே போயிட்டேன், நீ எங்கே போகல, மீடியா கூட சம்பந்தம் இல்லாதனால. அப்போன்னா மீடியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவன் தானே நீன்னு புரியறதா இல்லையா? அப்படியே இந்த மீடியான்னு உபாதை இது பிடிச்சிக்கிட்டேன், அப்புறம் தண்டாடிட்டுருக்கேன். அதனால் பிரதிபிம்பத்தினால தான் பிம்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது போல் ஓகே, இந்த சரீரத்தில் இந்த நானு தோணுறது. எப்படி தோணுறது? சரீரம் இருந்தால் தான் தோணுறது. இங்கே அந்த மனசு புத்தி எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் தோணுறது. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அடங்கி போயிடுச்சுன்னா தூக்கத்தில் தெரியலன்ற நீ பதில். சரி, இங்கே தோணுற அளவுக்கு நானுன்னு அங்கே தோணலை சார். எல்லாருடைய சமாதானம் தான், எனக்கு ஒன்றும் தெரியலன்ற. இப்போ அந்த டவுட்டு கிளாரிஃபை ஆகணும். பரவாயில்ல, அங்கே ஒன்றும் தெரியலன்னது இல்லை, இங்கே தெரிஞ்சது இல்லையா? அங்கே தெரியலன்னா கூட நீ இருக்கேன்னு நீ ஏற்றுக்கணும். திரும்பி அதே கேள்விதான், உன்னை மூஞ்சி நீ பார்த்துக்கலன்னா கூட உனக்கு ஒரு மூஞ்சி இருக்கேன்னு ஏற்றுக்கிறே இல்லையா? இது எப்படி என்ன கண்ணாடி இல்லாமல் என்னோடய மூஞ்சி பார்த்துக்க முடியாதனதுக்கு இது முன்னாடி சொன்ன இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உன்னுடைய ஃபோனில் உன்னுடைய ஃபோனுக்கு கால் பண்ண முடியாது. நீ எவ்வளோவது ட்ரை பண்ணும்.
எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இங்கே கேள்வி, நீ தேவையில்லாமல் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குற நீ தான் திரும்பி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஜாக்கிரதை கேட்கணும். நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற நீ தான் ஆத்மா, பிரம்மன். அதனால் அந்த கேள்வி விட்டுடும். ட்ராப் தட் கொஸ்டின். பிருதாரண்யகத்தில் கடைசியில் ஏதோ ஒரு கருத்து சொல்லிருக்கு. கடைசியில் ஃபைனல் ஒரு ஞானத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஆத்மன்னு தெரிஞ்சுக்கணும்னே அந்த எஃபர்ட்னு விட்டு விடுறது தான் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராக்டிஸ். இது புரியறதுக்கு ரொம்ப தபஸ் பண்ணியிருக்கணும். நமக்கு உடனே துஸ்ஸன் ஆகிடும். சாஸ்திரம் எந்த அளவுக்கு கொண்டு போய் ட்ராப் எவ்ரி திங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா சுவாமிஜியோட நிறைய வேர்ட்ஸ், ட்ராப் எவ்ரி திங், லைக் ஹாட் பொட்டேட்டோன்னா என்னன்னு இது. அதனால் இப்படி விசாரணை பண்ணணும், இந்த விதமாக திங்க் பண்ணணும். இங்கே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்கே எப்போ அந்த அக்ஞானமான இருட்டு இல்லாமல் ஆகிறதோ அங்கே அதுக்கப்புறம் பகல் ராத்திரின்னு கிடையாது என்றார். இங்கே பகல் ராத்திரின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, ஞான அக்ஞானம் అనేది கிடையாதுன்னு அர்த்தம். ஞானமும் கிடையாது சார். ஞானம் அக்ஞானம் மீன்ஸ் இயர் த ரிலேட்டிவ் நாலேஜ் அண்ட் த manifested knowledge or unmanifested knowledge అని. జ్ఞాన విజ్ఞానங்களுக்கு கூட அதீதமனி சில வாட்டி உபனிஷத்து சொல்லும். எந்த ஞானம்? வியக்தமான ஞானம், வியக்தம் ஆகாத ஞானம். அப்படின்னா மேனிஃபெஸ்டட் அன்மேனிஃபெஸ்டட் இல்லை. அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுப்பார் இப்பொழுது. அது சத்து நானே வார்த்தைಗೆ ந சத்து நச்ச அசத்து. சத்து கிடையாது, அசத்து கிடையாது. ஆனால் நிறைய வாட்டி ஜென்ரலி சத்துன்னு சொன்னால் நிஜம், ஆத்மா, சத்து, சித்து, ஆனந்தம் இப்படியெல்லாம் சொல்லுவேன். இங்கே சத்துன்னா த மேனிஃபெஸ்டட் பிரகிருதியுடைய உலகம். அசத்துன்னா அன்மேனிஃபெஸ்டட் பவர் ஆஃப் தி அந்த பிரகிருதி, மாயா, அதர்வைஸ். ஓகே, இல்லை சத்தன்னு சொன்னால் காரியம், அசத்தன்னு சொன்னால் காரணம். பட் பிரம்மனு சில வாட்டி இப்போ நீங்கள் கேட்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் காரணம்னு சொல்லுவோம். இப்போது எங்கே வந்துட்டோம் பாருங்க, பிரம்மனு காரியமும் கிடையாது, காரணமும் கிடையாது. காரிய காரணம் ரெண்டு பேசிட்டாவே அங்கே துவைதம் வருதே. காரிய காரணம் மித்யா, காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் தி மித்யா, துவைதம் இஸ் மித்யா. அதனால ஞான அஜ்ஞானங்களும் கிடையாது. அப்புறம் காரிய காரணங்களும் கிடையாது. இல்லை, இன்னொரு பதத்தில் இன்னொரு விதமாக வியக்தம் அவ்வக்தமும் ஆனாலும் இல்லை. ஆனால் அப்போ என்னன்றீங்க? தத்து இந்த சத்தியம், சிவம், சுந்தரம். சுந்தரம் வேர்டு உபயோகப்படுத்தலை, சேர்த்துக்கலாம். அந்த தத்து சத்து ஆத்மா சிவ ஏவ கேவலஹ. அந்த சிவன் வார்த்தை இருப்பார். ஏவ கேவலஹ. இந்த கேவலம் అనేటువంటిది தமிழ் கேவலம் இல்லை. இப்போது ரமணருடைய அந்த ஸ்லோகத்தில் கேவல பிரம்ம மாத்திரம், வேர் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி எனிவே இன்னொன்று అని பேசுறதுக்கு இடமே இல்லாத விஷயம்
கேவல பிரம்ம மாத்திரம். அது கேவலமாக இருக்கிறதுனால அந்த கேவலம் நானன்னு தெரிஞ்சுக்கிறது பேர் கைவல்யம். அந்த கைவல்யம் இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு யாரோ தமிழ் அழகாக கைவல்ய நவீனத்தனம்னு ஒரு புஸ்தகம் எழுதிட்டார். அது கொஞ்சம் பாப்புலர் தமிழ்நாட்டில் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு. ஸோ கேவலம் கைவல்யம் எலோன். இங்கிலீஷில் சொல்லணும்னு கேவலம்னு எலோன், ஓன்லி. என்னது தெரியுமா? அது வந்து சிவஹானே பதம் சொன்னானே, பிரம்மனன்னு உபயோகப்படுத்த மாட்டுறார் இந்த உபனிஷத்தில். இவருக்கு சிவர் தான் மெயின் இது. அதனால தான் ருத்ரத்தில் இப்போ அடுத்தது இன்னொன்று வரும், ருத்ரத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும் சொல்லி தது அக்ஷரம். ஆல்ரெடி சொன்னதுதான். நாசனமில்லாத ஆத்மா, அதுக்கு நாசனமே கிடையாது. உனக்கு தெரிஞ்சுதா தெரியலையா, உனக்கு தூக்கத்தில் தெரியல, இந்த கதையெல்லாம் நீ இந்த உபாதினை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நல்லா ஒத்துக்கோ, முதல்ல கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, ஒத்துக்கோ, புரிஞ்சுக்கோ. அதனால் அப்படிப்பட்ட சூரிய மண்டலத்தில் அதிஷ்டான அந்த சைத்தன்யம் வெளிச்சம் இல்லையா சூரியன் அண்ணா. ஸோ கொஞ்சம் அந்த திரும்பி உபாசனா எலிமெண்ட் கொண்டு வர்றார் நடுவில். அதை பியூராக வேதாந்தம் அப்படி இல்லாமல் இந்த சிவ வார்த்தை அது இது சொல்லும். இங்கே என்ன ஆச்சு, அந்த அக்ஷரம்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து சவிதுஹு வரேண்யம். இங்கே சவிதுஹு த கிரியேட்டர் அண்ட் அர்த்தம் ஆக்சுவலாக சவித்ரு. பட் அது உபாசனா எடுத்தா அங்கே சாவித்ரி தேவதா, சவித்து தேவதா, அதெல்லாம் வந்து மொத்தத்தில் வர்தி ஆஃப் வர்ஷிப் இல்லை. சூரியனே பிரம்மன்னு வணங்குறாருன்னு வச்சுக்கோ. தத் சவிது வரேண்யம். இல்லை அந்த அக்ஷரம் சவித்ருஹு அண்ணா. இங்கே பிரம்மாஜி கூட அவ்வளோ சக்தி இருந்து அவ்வளோ பவர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் செய்கிறாரு. ஆனால் வரேண்யம், காயத்ரியில் வர அந்த வரேண்யம் எப்படி எடுத்தாலும் சரி 3 அர்த்தம் கொடுத்துட்டு అంగ నందిదా అదిలో నందిదా. இப்போ ஞானம் అనేది இந்த ஞான கங்கை అనేది வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருமை, எப்படி ஒரு ஆச்சரியம். இது யாரோ எங்கே ஒரு மனுஷன் கொடுத்தது இல்லை. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். வேதமேன்னு சொன்னாவே அபௌருஷேயம், நாட் அட்டர்ட் பை எனி ஹியூமன் மவுத். ஆனால் அப்புறம் ருஷிகள் சொன்னாங்க. ருஷிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி ஆல்ரெடி இருக்கிறது இப்படி தெரிவிக்கப்பட்டது, ரிவீல்டு, ரெவலேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து பிரக்ஞா, இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த ஸ்வரூப ஜானம், பிரம்ம ஜானம், பரமாத்ம ஜானம். அதனால் தஸ்மாத், அதனால் பரம்பரையாக பிரசுதா புராணி, பிரஸ்தான்னா ஞான கங்கை பிரவகிச்சிட்டே இருக்கின்றது. அங்கே சோர்ஸில் ஒன்று. என்ன சோர்ஸு? பிரம்மே தான் சோர்ஸு. அதனால தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஞானம் வார்த்தை தைத்திரிய உபனிஷத்து. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியமே பிரம்மா, ஞானமே பிரம்மா, அனந்தமே பிரம்மா. 3 கிடையாது, 3 நாமங்கள் சும்மா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? சிம்பிள் பாருங்க. நான் இருக்கேன், இருக்கிறதே சத்து.
நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுறது ஞானம். அந்த சுத்த நான் இருக்கேன்னு இதில் எதுவுமே சேர்க்காம கேவலமாக பார்க்கும்போதோ அது ஆனந்தமாக இருக்கு. அனந்தம்னா ஆனந்தம். அதனால் எந்த உதாரணம் எங்கேயுமே போக வேண்டாம். அதெல்லாம் கேட்டு கடைசியில் இங்கே தான் வரணும். விஷயம் இங்கே தான் முடியணும், எனக்குள்ளே தான் முடியணும், என்னோடய அக்கௌண்ட் நான் தான் செட்டில் பண்ணணும், என்னுடைய சுகதுக்கங்களை நான் தான் தாண்டி வரணும், என்ன பாஷத்தின்னு நான் தான் தாண்டி வரணும், என்ன மிருத்யுன்னு நான் தான் தாண்டி வரணும். யாரும் உதவி பண்ண முடியாது. சாஸ்திரம் அப்படி லவுட் ஸ்பீக்கரை வச்சது போல், இதோ லவுட் ஸ்பீக்கரில் தானே சொல்லிட்டு முடிச்சுடும். உனக்கு பிரஜை இருந்தால் உபயோகப்படுத்து. சுப்ரஜ்ஞாச்ச தஸ்மாத் பிரசுதா புராணி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 19. நைனமூர்தேன திரியஞ்ச ந மத்யே பரிஜக்ரபத் ந தஸ்ய பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத் யஷஹ. இந்த அக்ஷரமான கேவலமான சாட்சியான இந்த ஆத்மா இது எந்த வகையில் கூட நீ அது இப்படி அது அப்படி. இப்போது நீங்கள் தானே அக்ஷரம்னு சொன்னால் நான் பெரிய விசேஷணமாக ஒன்றும் சொல்லலையே. அடிவில்லாததுன்னு சொன்னால் அது ஒன்று தான் சொன்னால் அதெல்லாம் பொதுவாக நம்ம எடுக்கிற விசேஷணங்கள் போல் வைரமாக இருக்கா, குண்டாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, குள்ளமாக இருக்கா, பிராமணனாக இருக்கான்னா க்ஷத்ரி, இந்த விசேஷணங்களை எந்த பேர் சொல்லலை. அதனால் எந்த ஒரு விசேஷணம் வச்சு இது இப்படி అని சொல்ல முடியாது. அதனால வேதாந்தம் இன்னும் ஸ்டில் ஹையரில் ஆல் த வேர்ட்ஸ் ட்ராப்டு, எல்லா சப்தங்களும் சப்தத்துக்கு அங்கே என்ட்ரி கிடையாது. அந்த ஒரு நிஷ்டல் சப்தத்துக்கு நீ ஏதாவது சப்தம் வச்சு பேசிட்டா சப்த ஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணமே. பட் ஆனால் சப்தந்தான் பிரமாணம், வேறு வழி இல்லை. சப்தந்தான் உபயோகப்படுத்தணும். சப்தத்துக்கு நிஷப்தத்துக்கு அஷப்தத்துக்கு பரே பரே. சரி, இப்போது சப்தம் வச்சு இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்ம பேசிகிட்ருக்கிற இந்த யார் பற்றி உன்னை பயோடேட்டதை பற்றி இது அங்கேருந்து இங்கே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம்ந்து இந்த பக்கம் வரைக்கும், இடது பக்கம்ந்து வலது பக்கம் வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே நீ எதுவுமே நீ ஒரு இது சொல்ல முடியாது. வர்டிகலாக பேரலன்னா எனி மெஷர்மெண்ட்டுன்னு அர்த்தம். சரி, சென்டர்ன்னு ஏதோ சொல்லலாமா, மத்தியன்னா அதையும் கிடையாது. இல்லைன்னா சும்மா அந்த தொப்பை சார் இப்படி ரவுண்ட் சுற்றி ரவுண்டு சொல்ல முடியாது, சென்டர் சொல்ல முடியாது, அப் அண்ட் டவுன் சொல்ல முடியாது, லெஃப்ட் ரைட்டு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட எந்த கேல்குலேஷனும் மெஷர்மெண்ட்டு எதுவுமே செல்லாதீங்க. அப்பிரமேய ஸ்வப்பிரகாஷ மனோவாசாம கோச்சர, immeasurable, uncomprehensible,
சேம் வார்த்தைகளை நேற்றுக்கு சொல்லியிருக்கு. அதான் அந்த முதல் வார்த்தை சொல்லி இந்த விதமாக ஒரு வேதிக் யூசேஜ் இந்த புது வார்த்தை இது எங்கேயுமே வராது பொதுவாக. பரிஜக்ரபத், என்ன சார் இதை திட்டுறமா சாப்பம் கொடுக்குற மாதிரி இருக்க, பரிஜக்ரபத் அப்படி என்ன ஒன்றும் இல்லை, அப்படி கிராஸ் பண்ண முடியாது. என்ன பொதுவாக எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் இதுக்கு, உன்னுடைய பாஸ்ட்டோ உன்னுடைய ஃப்யூச்சர் பிளானோ உன்னுடைய ப்ரெசண்ட்டு விஷயமோ எதுவுமே கொண்டு வராமல் உன்னை பற்றி நீ பேசு. மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணை மௌனம். என்னுடைய ஸ்வரூபம் மௌனம், என்னுடைய ஸ்வரூபம் பூர்ணம், என்னுடைய ஸ்வரூபம் கேவலம், என்னுடைய ஸ்வரூபம் அக்ஷரம். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த சிந்தனையிலே இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அப்போ சாம்பார் யார் பண்ணுவாங்க சார் வீட்டில்? சாம்பார் பாட்டி சாம்பார் ஆகிட்டு இருக்கும், டிரைவிங் பாட்டி டிரைவிங் ஆகிட்டு இருக்கும். நீ பாட்டிக்கு நீ உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்பாய், நிற்கணும். நோ சாய்ஸ் இதுக்கு. பட் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் வழி தவறுவேன் அப்படின்னு சொல்லி, அதனால் இல்லை இப்படி சொல்கிறாமா நேதை கொடு, இதுபோல் இது ரெண்டும் ஒரே கலராக இருக்கு, இதுபோல் தான் இது இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் கூட இது இல்லை, இது இல்லை. கரெக்ட் தானே? அதனால் பிரம்மத்துக்கு இன்னொரு ரிப்ளிகா. பிரம்மன்னா இப்படி இருக்குமா சார்? ஆத்மான்னு இப்படி இருக்குமா? ந தஸ்ய பிரதிமா, ஜீராக்ஸ் காப்பி, பிரதிமான்னு காப்பி, டூப்ளிகேட். இது எல்லாமே பிரதிமா. நம்ம வச்சு கும்பிடுற இந்த கடவுள் எல்லாருமே பிரதிமா, అది ప్రతీకం. இந்த ప్రతిమా ప్రతీకం అనేది బ్రహ్మంలో ఆత్మలో செல்லவே செல்லாது. அதில் உபாசனை லெவலில் தான். ஆனால் நிறைய பேர் இந்த பிரதிமா பிரதீகத்திலேயே மாட்டி நிந்திருப்பான். உட்டி வரத்துக்கு தைரியம் இல்லை, சாகசம் இல்லை, எண்ணம் இல்லை, டிசைர் இல்லை. தஸ்ய பிரதிமா ந அஸ்தி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மனுக்கு இன்னொரு பேர் கூட கொடுத்துட்றோம். அவருக்கு பேர் இல்லை நிஜமாக. அனாம்னி, பேர் இல்லை. நீ சும்மா பேர் கொடுத்தான்னு நீ என்னமோ அது பிடிச்சிக்குவே, பிடிச்சிக்கிட்டு அது ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்குவே. எஸ்ய நாம மஹத் ஏஷா. இது நல்லா இருக்குது இந்த பேர். மகாத்மானி மேலே சொல்லியாச்சு அந்த ஸ்லோகத்தில். மஹத் ஏஷா, பேச முடியாதுன்னு அர்த்தம். அர்த்தம் அப்படி எடுத்துக்கோ. கிரேட் க்ளோரி. திரும்பி கிரேட் க்ளோரின்னா இந்த கதலு புராணங்களுக்குள்ள என்ன சொல்லும்? க்ளோரி ஆஃப் த லார்ட், சிங் த க்ளோரி ஆஃப் த லார்ட். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். க்ளோரி ஆஃப் த லார்ட். நாராயண நாராயண. ஒரு நாளைக்கு நாராயண பதத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மௌனமாகணும். உன்னைக்குள்ள நீ உட்கார்ந்துக்கணும். அந்த நான் தோணுறத நாராயண. நானே கிடையாது. நானி
அதெல்லாம் கிடையாது. அதனால மகத் ஏஷா. திரும்பி இங்கே அது கொண்டு வாங்க. அன்கம்பேரபிள் அண்ட் இம்மெஷரபிள். நான் ஜஸ்ட் ஒரு எதுவுமே பண்ணாத, எந்த ஒரு கால்குலேஷன் கீழே கொண்டு வராத. பியாண்ட் ஆல் த கால்குலேஷன்ஸ், எஸ்டிமேஷன்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மிஞ்சி இருக்கு. ஃபைண்ட் அவுட். கணக்கு ரொம்ப சுலபம். ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ. போதும். இன்னும் 3 ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் அப்புறம் அடுத்த வாரம் முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.